சிவாஜிராஜன் தேசிய நாடார் வீரர் காமராஜர் அவர்களை பற்றி அவதூறாக அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று. வணக்கம். தினத்தகவல் செய்திகள். பெருந்தலைவர் குறித்து சர்ச்சை கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பிய யூடியூபர் முக்தார் அகமது மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாடு முழுவதும் உள்ள நாடார் அமைப்புகள் கண்டன குரல் எழுப்பி வருகின்றன. கல்விக்கண் பிறந்தவர், கர்ம வீரர் என போற்றப்படும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமீப காலங்களாக வாழும் காமராஜர், இளைய காமராஜர் என்று தங்களுக்கு தாங்களே விளம்பரப்படுத்திக் கொள்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மை இந்தியா என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் முக்தார் அகமது என்பவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் நாடார் சமுதாயத்தையும் இழிவாக பேசியுள்ளார். இதுபோன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய நாடார் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சிவாஜிராஜன் தலைமையில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. பெரும் புகழும் வேண்டும் என்று தனக்கு தானே பட்டத்தை சூட்டிக் கொண்டு வாழும் காமராஜர் என்ற பட்டத்தை போட்டுக் கொள்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தமிழக மக்களின் சார்பில் முதல் கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் நடத்துகின்ற முகமது அக்தர் பெருந்தலைவரை பற்றி அவதூறாக செய்தி பரப்பி கொண்டு வருகிறார். பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் தான் கள்ள நோட்டு அடிக்கப்பட்டது. பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் நாடார்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது. அதனால்தான் அவரை முதல்வர் பதவியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் என்று சொல்லி இன்னைக்கு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இது தொடரும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் பெருந்தலைவர்கள் காமராஜருடைய தொண்டர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்ட களத்தை அமைப்பார். அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கின்ற நடிகர் விஜய் வாழும் காமராஜர் என்று சொல்லுகிறார். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைய முதல்வர் என்று சொல்லக்கூடிய தமிழகத்துடைய துணை முதல்வரை வாழும் காமராஜர் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் குமரி மாவட்டத்தில் கலப்பை மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வைத்துக் கொண்டு விவசாய நிலங்களை அழித்து வாழுகின்ற ஒருவருக்கு வாழும் காமராஜர் என்ற பட்டத்தை போட்டுக் கொள்கிறார்கள். காமராஜர் யார்? காமராஜரின் பெயரை நீங்க ஏன் அவமரியாதை செய்கிறீர்கள் என்பதே நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. பெருந்தலைவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இனி யார் செயல்பட்டாலும் அவர்களுடைய அலுவலகம் முற்றுகையிடப்படும். அவர்கள் மீது பொதுநல வழக்குகள் தொடரப்படும். அது தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி, தாவேகா கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி. ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை அவதூறாக பேசக்கூடியவர்களை கண்டிக்க தகுதி இல்லாத ஒரு இயக்கமாக இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ காமராஜரை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்த காங்கிரஸ் இன்னைக்கு கேட்க கேள்வி இல்லாமல் இருக்கிறது.